எஸ் பாஸ்கி டிவி ரசிகர்களே, ஆஸ்கி பாஸ்கி நிறைய டாபிக்ஸ் பேச சொல்லியிருக்காங்க. முதல் டாபிக், நோ ட்ரெஸ் கோட் இன் டெம்பிள்ஸ். அப்படின்னா ட்ரெஸ்ஸில் கோடே இருக்கக்கூடாது, பிளெயின் ஷர்ட் போட்டுனுவாங்க அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. மற்றவங்கள கவர் பண்ணுறதுலையே குறியாக இருக்காதீங்க. ட்ரெஸ்ஸை கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா திருட்டு பயம் அதிகம், ட்ரெஸ்ஸையே உருவின்னு போயிடுறாங்க. பட் அதுக்குன்ட்டு வெளியில் கோயில் வாசலில் செருப்பு கட்டி வைக்கும்போது ட்ரெஸ்ஸையும் கட்டி வச்சுட்டு கோயில் உள்ளே போயிடாதீங்க. புரியுதா? அடுத்த நியூஸ் போகிறோம். ஆஸ்கி பாஸ்கி நியூஸ் நம்பர் 2. கோயம்புத்தூரில் தர்பூசணி திருடர்கள் அதிகரித்து விட்டார்கள். வாட்டர்மெலன் தீவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் என்ன தெரியுது? திருடன் நல்லா கூலாக திருடுறான். அவனுக்கு திருஷ்டி சுற்றி போடணும், அதே பூசணிக்காய் வச்சு. அடுத்தது, சைனாவில் செமெட்ரி பிஸ்னஸ் பயங்கரமாக கொழிக்குது. அப்படின்னா ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், அதனால் செமெட்ரிலாம் பயங்கர டிமாண்டில் இருக்குது. செமெட்ரியை வச்சே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது பணம் சம்பாதிக்கணும்னா சாவணும். நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் தெரியுமா அப்படின்ட்டு. அதனால் கல்லறையில் தான் சில்லறை அங்கே வரத்துக்கு அவன் சாவறான். அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்ணன் படம் டிஜிட்டல் மோடில் ரீரிலீஸ் ஆகுது. என்ன ஆச்சரியம், ஓடுமான்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ஓடும். ஏன்னா இப்போ வர பாதி படங்கள் ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டாக கும்பகர்ணன் மோடில் போயிடுறாங்க, தூங்குறாங்க. கவுண்டருக்கு வரும்போது கர்ணன் மோடில் வாரி வழங்குறாங்க, தியேட்டர் உள்ளே போனதும் கும்பகர்ணன் மோடில் போயிடுறாங்க. அடுத்த நியூஸ், அமிதாப் பச்சன் அடுத்த பிரசிடென்ட் ஆவார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் அது ரோட்டரி கிளப்புக்கா லயன்ஸ் கிளப்புக்கான்னு யாருமே சொல்லலை. ஒருவேளை அமிதாப் பச்சன் பிரசிடெண்ட்டாக வந்துட்டார்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களா? சத்ருகன் சின்ஹா தான் வைஸ் பிரசிடென்ட். ஜனகணமனை பாடுறதுக்கு நீங்கள் 10 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை நேஷ்னல் அவார்டு ரிட்டர்ன் பண்ணணுன்னா அவரே அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிப்பார். ஏன்னா வாங்கினதும் அவர் தான், பிரசிடென்ட்டும் அவர் தான். இதுக்கு மேலே வேறு ஏதாவது சொல்லணுமா? அடுத்த ஆஸ்கி பாஸ்கியில் சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி. என் தந்தையிடமிருந்து டைரக்டாக வந்துவிட்டது கூறுகிறார் விராட் கோலி. தாமரை இலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமலிரு.